வேண்டியது அருளும் சிறுவாபுரி முருகன். சென்னைக்கு வடமேற்கே சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் மேற்கே பிரியும் 33வது கிலோமீட்டரில் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின் தோரண வாயில் அமைந்துள்ளது. இங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் சின்னம்பேடு என்று அழைக்கப்படும் இடத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. நுழைவு வாசலை கடந்து ஆலயத்தை நோக்கி செல்லும் போது 2 பக்கமும் பசுமையான நிலங்களும் வாழைத்தோப்புகளும் கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். செல்லும் வழியில் சப்தமாதா ஆலயம், அகத்தீஸ்வரர் ஆலயம், பெருமாள் ஆலயம், விஷ்ணு துர்க்கை ஆலயம் என எண்ணற்ற ஆலயங்கள் இருக்கும் இடத்தில் வடக்கு வாயு மூலையில் சிறுவாபுரி பாலசுப்பிரமணியர் கம்பீரமாக எழுந்தருளியுள்ளார். சிறுவாபுரி முருகன் அபிஷேகத்தின் போது பார்க்க பெருமாளை போல இருக்கிறார். ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடி எதிரே சிறுவாபுரி முருகனை காண்பித்தால் ஏதோ பெருமாள் கோயிலின் கருவறைக்கு முன்னே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்றே தோன்றும். திருமலையில் ஸ்ரீனிவாசன் எப்படி நிற்கிறாரோ அதே போல இத்தல முருகனும் நிற்கிறார். முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்ய செல்லும் வழியில் சிறுவாபுரியில் இளைப்பாறை விட்டு சென்றார் என்றும், இந்த ஆலயத்தில் தங்கி அமுது உண்ட இந்திரன் தேவர்களுக்கு வேடு பேறு கிடைக்க வேலவன் அருள் புரிந்தார் என்றும் தல வரலாறு கூறுகிறது. திரேதாயுகத்தில் ராமர் அஸ்வமேத யாகம் செய்ய விருப்பம் கொண்டார். அப்போது யாக பசுவாக அனுப்ப வேண்டிய குதிரையை ஏவி விட்டார். அந்த குதிரை வால்மீகி முனிவர் ஆசிரமத்திற்கு வர அங்கு வளர்ந்த ராமரின் பிள்ளைகளான லவனும் குசனும் அந்த குதிரையை கட்டி போட்டனர். இதனை அறிந்த ராமர் உடனே லட்சுமணனை அழைத்து குதிரையை மீட்டு வர சொன்னார். அது முடியாமல் போகவே ராமரை நேரில் சென்று சிறுவர்களிடம் போரிட்டு அவர்களை வென்று குதிரையை மீட்டு சென்றார். ராமரிடம் லவனும் குசனும் போர் செய்த இடமே சிறுவாபுரி. இது ராமாயண செய்தியாகும். அருணகிரிநாதர் 4 திருப்புகழ் பாடல்களால் இத்தல அழகு முருகனை போற்றி பாடியுள்ளார் என்றால் இந்த ஆலயம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே இருந்திருக்கிறது என்பதை அறியலாம். முருகம்மையார் என்ற முருக பக்தர் சிறுவாபுரியில் வாழ்ந்து வந்தார். இந்த அம்மையார் எப்போதும் முருகன் நாமத்தையே உச்சரித்து வந்தார். இதனை பொறுக்காத இவரின் கணவர் தன் மனைவியான முருகம்மையாரின் கரங்களை வெட்டினார். உடனே முருகா என்று அம்மையார் முருகனை நினைத்து அழுதார். விரைவில் முருகன் அம்மையாருக்கு தரிசனம் தந்து வெட்டிய கரத்தை மீண்டும் பழையபடியே சேர்த்து வைத்தார். இந்த அற்புதம் இந்த தலத்தில் தான் நடந்தது. இதனை தவத்திரு முருகதாச சுவாமிகள் பாடல் மூலமாக எழுதியுள்ளார். இந்த ஆலய ராஜகோபுரம் 5 நிலைகளுடன் கம்பீரமாக நின்று பக்தர்களை அழைக்கிறது. உயரமான கொடிமரத்திற்கு முன்னால் மரகத பச்சை மயில் வீற்றிருக்கிறது. இதை போன்ற பச்சை மயில் அமைப்பு வேறெங்கும் காண முடியாது. இந்த ஆலயத்திலிருந்து வெளியில் வரும் வழியில் இருந்து மரத்தால் படிக்கட்டுகள் அமைந்துள்ளன. அந்த படிக்கட்டுகள் வழியாக ஏறிதான் மூலவரை தரிசிக்க முடியும். தரிசிக்கும் வழியில் தெற்கு மூலையில் மரகத கல்லில் சூரியன் சன்னதியும், கிழக்கே ராஜகணபதி மரகத கல்லில் காட்சியளிக்கும் சன்னதியும் உள்ளன. அடுத்து அண்ணாமலையார் மரகத பச்சையில் சன்னதி கொண்டுள்ளார். முருகன் வள்ளியுடன் திருமண கோலத்தில் காட்சி தருகிறார். நீண்ட காலம் திருமணம் நடக்காதவர்கள் இந்த சன்னதியில் வந்து பூஜைகளும் வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்தால் விரைவில் திருமணம் கைகூடி வரும். அடுத்து உண்ணாமுலை அம்மன் சன்னதியில் அனைவரும் பிரார்த்தனை செய்யலாம். ஆலயத்தை சுற்றி வரும் வழியில் மரகத விநாயக சன்னதியும் அருகில் மகிழம்பூ மரமும் உள்ளன. ஆதி மூலவர் பாலசுப்பிரமணிய சன்னதியில் அர்ச்சனை செய்யப்படுகிறது. இந்த முருகர் மிக மிக எளிமையானவர், எதிர்பார்ப்பு அற்றவர். இத்தலத்திற்கு வருபவர்கள் கடுமையாக விரதம் இருந்து பசி பட்னியுடன் தரிசிக்க வேண்டியதில்லை. இங்கு நேரில் வரவும் வேண்டியதில்லை. திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்பது போல சிறுவாபுரி முருகனை நினைத்தாலே வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கை. புதிதாக வீடு கட்ட விரும்புவர்கள் இங்கு வழிபாடு செய்வது சிறப்பு. முனீஸ்வரர் சன்னதியும் அபிஷேக மண்டபமும் உள்ளன. பைரவர், சண்டிகேஸ்வரர், வெங்கட்ராயர் ஆகியோருக்கும் தனி சன்னதிகளும் ஈசானிய மூலையில் நவக்கிரகங்களும் அமைந்துள்ளன. ஆலயத்தின் பின்புறம் அன்னதான கூடமும் திருக்குளமும் உள்ளன. செங்குன்றத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் தச்சூர் கூட்டு சாலை சந்திப்பு உள்ளது. அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவு சென்றால் ஆலயத்திற்கு செல்லும் வழியை அடையலாம். செங்குன்றத்திலிருந்து செல்ல வாகன வசதிகள் உண்டு.